ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி வணக்கம் டீசரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டீசருக்குள்ளே போகலாம். போயிட்டு அதோட ரிவ்யூ மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். என்ன மக்களே, டீசர் பார்த்தீங்களா? வெறித்தனமாக இருக்குல்ல. இந்த டீசர் பாலா சார் கம்பேக் கொடுத்துருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி வருமா அப்படின்ற படத்தை எடுத்து அதில் ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டி அந்த படமே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு, அதுக்கப்புறம் என்னாலே முடியும், என்னாலே பண்ண முடியும்னு சொல்லி இப்போ இந்த வணங்கானை டீசரை வெளியிட்டிருக்காரு. இதுலேருந்து தெரியுது ரொம்ப வெறித்தனமாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. இதில் அருண் விஜய் அவர்கள் நடித்தது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவருக்கு இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு பெரிய லெவலில் பேச போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட எல்லா ஹீரோவும் எதிர்பார்க்கறது தான் பாலாசார் படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ட்டு. பட் இந்த படத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது சிறப்பாகவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அது இல்லாமல் இப்போ இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அந்த 6 பேக் அதெல்லாம் வச்சவர் இப்போ உடம்பு கொஞ்சம் இப்போ நிறைய உடம்பு போட்டிருக்காரு, பார்க்குறதுக்கே தெரியுது. அதில் நிறைய உழைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நிறைய உழைச்சிருக்காரு. இதுக்காக மெனக்கிட்டு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸ்டன் சீக்வன்ஸு. இந்த படத்தை தயாரிக்கிறது வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன், சுரேஷ் காமாட்சி சார். அவர் ஏற்கனவே மாநாடுன்ற படத்தை எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் வணங்கான் படம் எடுத்திருக்காங்க. இதில் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் குமார் அவர் தான் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. டீசருக்கான கம்போசிஷனே இல்லை, இது அவுட் ஆஃப் த வேர்ல்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாவே பிஜிஎம் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சவுண்ட் ட்ராக்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா லிமிட்டடாகவும் கரெக்டான ஒரு டீசருக்கான சவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. படமே இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் வெறித்தனமாக இருக்க போகுது. மக்களே நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த வணங்கான் படம் கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாலாசாரை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களில் நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க படம். ஆனால் இந்த படம் எஸ்பெஷலி நிறைய பேச போகுது. ஏன்னா ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய லெவலில் பேச போகுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஹீரோயினாக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய கெட்டப்பில் வராங்க. பாலாசரோட படத்தில் சொல்லவே தேவையில்ல, ஹீரோயின்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கும். ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியண்ட் எடுத்து பண்ணவர். ஸோ இந்த படத்தில் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. இதில் நடித்தவங்க அத்தனை பேருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. டீசர்லேயே நிறைய வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. நல்ல ஃப்ளேவர்ஸை போட்டிருக்காரு. மிஷ்கின் சார் இருக்காங்க, அப்புறம் சமுத்திரக்கனி சார் இருக்காங்க. நிறைய பேர் அவங்க பங்குக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆக போகுதுன்றது இந்த டீசர்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த படம் வந்தால் தான் இன்னும் நிறைய என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மேஜிக்ஸ் பண்ணியிருக்காரு பாலா சார்ன்றது நம்மளுக்கு தெரியாது. இதில் மிகப்பெரிய லெவலில் பேச போகுது இந்த படம். ஏன்னா கடைசி ஒரு சீன் மட்டுமே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜை சொல்லுது. ஏன்னா ஒரு கையில் பெரியாரும் இன்னொரு கையில் பிள்ளையாரும் இருக்கார். இந்த சீனை எப்படி கன்வே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, பட் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. வணங்கான் பேருக்கு தகுந்த மாதிரி இவர் சாமி கும்பிட மாட்டாரோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை இவர் யாருக்கும் அடி பண்ண மாட்டாரோ அப்படின்றதுக்கும் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேஷனில் வர ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இவர் எல்லாருக்கிட்டே சண்டை போடுற
சீக்வன்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை தான் சொல்ல வருது. அது இல்லாமல் கடைசியாக ஃபைனல் டச்சாக வந்து பார்த்திங்கனாக்கா அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, ஒரு சிங்கம் போல் கர்ஜிக்கிறார். அதுவே ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில். எப்படி அவரோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுதா, இல்லை அவர் கேரக்டரை பற்றி சொல்ல வராரா, இல்லை இந்த கேரக்டர் எப்படி தான் ப்ளே ஆக போதான்றது இந்த படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இதோட ரிவ்யூ இதோட முடிஞ்சு போச்சு மக்களே. இந்த மனகான் டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் பூஸ்டப் ஆகி இதேமாரியான வீடியோஸை இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக என்னால் பண்ண முடியும். நான் இப்போ வளர்ந்து வர யூடியூபர். ஸோ நீங்கள் என்னை எந்த அளவுக்கு பூஸ்டப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால் இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு க்ரியேட்டிவிட்டியாக பண்ண முடியும். நான் என்னோடய ஜேகே டாக்கீஸில் வந்து இந்தமாரி டீசர் மட்டும் ரிவ்யூஸ் கிடையாது, மூவி ரிவ்யூஸும் கிடையாது. இன்னும் நிறையா பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். நான் வந்து ஒரு ரைட்டர். நான் வந்து கதை எழுதி அந்த கதையை வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வடிவில் சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் என்னை எந்தளவுக்கு பூஸ்டப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு ஐடியாவோட சில கதைகளை உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னோடய இப்போ சேனலில் ஜேகே டாக்கீஸில் இப்போ ஒரு புது முயற்சியாக ஒரு கதையை ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் கூடிய விரைவில் வந்து அந்த கதையை நாங்கள் வெளியிடலான் இருக்கிறோம். உங்களோட முயற்சி இல்லாமல் என்னால் எந்த ஒரு பாசிட்டிவாக எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணி என்னை பெரிய லெவலில் என்னோடய சேனலை வளர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் புது புது வீடியோஸும் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்னை எந்தளவுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்னோடய க்ரியேட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் கூடவே நிறைய என்னால் இன்புட்டை கொடுக்க முடியும். ஸோ நான் உங்களுடன் ஜேகே டாக்கீஸ். பாய்.